ஏன் தெரியுமா பெரம்பூர்ல நிக்கிறாரு? சென்னை உங்க கோட்டைன்றீங்களா, திமுக கோட்டை, அதை உடைக்க. திருச்சி ஏன் தெரியுமா நிக்கிறாரு? அமைச்சர் 2 பேர் இருக்கீங்களா, அன்பில் மகேஷ் ஒருத்தர், அவங்கள உடைக்க. ஐயா எந்த கட்சி? ஐயா எந்த கட்சி? தளபதி படம் வந்தா தமிழ்நாடு அதிரும், தளபதி வந்தா தான் தமிழ்நாடு உருப்பிடும். அண்ணனோட வளர்ச்சி எல்லாருக்கும் அதிர்ச்சி, இனி டிவிக்கே வளர்ச்சி. வந்துட்டு நீங்க வந்து அனுமதி கொடுத்தீங்கன்னா ரோட் ஷோ அனுமதி கொடுங்க. ஃபுல்லா வந்து கயிறு கட்டுங்க, கயிறு கட்டி பர்மிஷன் கொடுக்க மாட்டேன், கயிறு கட்டி நிக்க வைங்க, அதுக்குள்ள ஆள் நிக்க வைங்க. அப்போ வந்துட்டு யாரும் கிட்ட வர மாட்டாங்க, அவர் வண்டி பாட்டு போயிட்டே இருக்கும். கரெக்டா சொன்ன டைமுக்கு கரெக்டா வருவா போல. சரிங்களா? இது வந்து நீங்க பர்மிஷன் கொடுக்காம டிராபிக்கையும் வண்டியும் விட்டுறீங்க, வெளி வண்டியும் விட்டுறீங்க, தளபதி வண்டியும் வர சொன்னா அப்புறம் எப்படி அவர் வருவாரு நினைக்கிறீங்க? இருக்கு ஏன் சொல்லு, பவர் இருக்கு சொல்ல நம்ம வெளியே வர முடியல, எல்லாத்துக்கும் தடை போடுறாங்க. சரி, தேர்தல் அவங்க விட்டு போயிட்டோன்னு அப்ப நம்ம ஃப்ரீயா வெளியே வரலாம். அந்த இதுல அவர் ஃப்ரீயா கொடுப்பாங்க, அவங்களும் சதி பண்ணா என்ன பண்ணுவாங்க? இதை மீறி அவர் வந்தாச்சுக்கா வச்சுல இல்ல, ஆனா அவர் வந்து செய்ய மாட்டார், அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. அடுத்தவங்களை வாழ வச்சுதான் பழக்கம். தங்கமானவர் காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு, காசு அவர் பார்த்துட்டாரு, நிறைய காசை பார்த்துட்டாரு, அதுக்காக ஆசைப்பட மாட்டாரு. எல்லாமே சதி. இந்த கூட்டம் இதெல்லாம் நாங்களே முடியாத முட்டி திணறின்னு வெளியே வரும். அப்படியாப்பட்ட கூட்டத்துக்கு கொஞ்சம் அவங்க அனுமதி கொடுத்து கொஞ்சம் அழகா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நான் சொல்லட்டுங்களா, 1008 எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பு எல்லாம் தாண்டி தான் எங்க அண்ணன் வர்றாரு. ஏன் வர்றாருனாக்கா, மக்களை பார்க்கணும், தம்பிகளை பார்க்கணும், தங்கச்சா பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், அம்மா பார்க்க தான் வர்றாரு. கண்டிப்பா வருது, அண்ணனுக்கு வருது எதிர்ப்பு. ஏன் சொல்லணும், இந்த ஆள் முன்னேற கூடாது. எங்க அண்ணன் வந்து யார்ட்டு கூட்டணில யார்ட்டு வைக்கல, தனிச்சா நிக்கிறாரு, சுயேட்சா நிக்கிறாரு. அவங்க யூட்டெல்லாம் எல்லாமே பாத்துக்கிறாரு. அதான் சார் இந்த கூட்டம். நீங்க பாருங்க, எது சார் இவர் வர விட மாட்டீங்க, எது சார் வர விட மாட்டீங்க? ஃபுல்லா ஏன் சார் இந்த மாதிரி பண்றீங்க? அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். நீங்க தான் சார் எல்லாம் பார்க்கணும் சார். தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே டிஎம்கேனுங்க, நான் வந்து ஏடிஎம்கே ஒரு கணக்காக சார், சீமானா நாங்க கணக்குல சேர்க்கல. சீமானு எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது, என்னைக்குமே எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் விஜய் கோஷம் தான் அங்கெல்லாம் வரும், தம்பிங்கெல்லாம் வரும். எங்க உயிரே அவருதான், வேற யாருக்கும் இல்ல சார். இந்த வாட்டி விசில் பறக்கோன்றீங்க, விசில் டபுள் மடங்கா இருக்கும். அடிக்கிறானு பாருங்க தம்பிங்க. ஓ நாங்க தான் 2026 நாங்க தானே, புரியுதா? உங்களுக்கு கீழே இல்லனா நாங்க பழைய படத்தை பாப்போம். பழைய படத்தை பாப்பீங்களா? ஆமா, விட்டாங்கன்னா பாப்போம். நீங்க விசில் அடிக்க போறீங்க. விசில் அடி ஓடு. ஓகே பை. ரெண்டு பேர் சேர்ந்து போடுங்க. வர எப்படி? முதல்ல யாரும் யூஸ் பண்ணல, ஆனா இப்போ யூஸ் பண்றாங்க. அப்ப இருக்கிற 234 தொகுதியில ஆளுக்கு 2 போட்டுலாமா? போட்டா கூட என்னது, எங்க அண்ணன் தான் வருவாரு, எங்க அண்ணன் தான் வருவாரு அந்த எலெக்ஷன். ஆமா, ஒண்ணுத்துல இரு சார். நீங்க ஒரு இலையில யார் ஃபேன்? நீங்க போங்க. நானும் விஜய் விருப்பங்கள் தான். ஒரு இலையில தானே சாப்பிட முடியும், 4 இலையில சாப்பிட முடியுமா? 4 இலையில எல்லாம் அதான் சொல்ல வருது, ஒரு இடத்துல தான் நிக்கணும். இப்ப 2 தவிர நிக்கிறாரு உங்க பிரச்சனை. சென்னைக்கும் பாக்குறாரு, திருச்சிக்கும் பாக்குறாரு. சரிங்களா? அது வந்து அவங்களோட விருப்பம். இத்தனை பேர் சுத்திங்கன்னா அவரு அவரு கேட்ட அவங்களோட நீங்க எந்த கட்சி? நான் இந்த கட்சி தான். இந்த கட்சி எந்த கட்சி? ஏன் தெரியுமா பெரம்பூர்ல நிக்கிறாரு? சென்னை உங்க கோட்டைன்றீங்களா, திமுக கோட்டை, அதை உடைக்க. திருச்சி ஏன் தெரியுமா நிக்கிறாரு? அமைச்சர் 2 பேர் இருக்கீங்களா, அன்பில் மகேஷ் ஒருத்தர், அவங்கள உடைக்க. போதுமா? இதுதான் முக்கியம், வேற எதுவுமே இல்ல.
கட்ட பண்றாங்களா? 234 தொகுதிக்குமே எல்லாம் கட்ட பண்றாங்களா? கட்ட பண்றாங்களா? ஒரு ஆளே 2 பேர் எங்க அண்ணன் தான் ஜெயிச்சாரு. சென்னைக்கும் பண்ணுவாரு, திருச்சிக்கும் பண்ணுவாரு எங்க அண்ணன். சரியா? பெண்களுக்கு பண்ணுவாரு, குழந்தைங்களுக்கு பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் உரிமை லேடிஸ், மகளிர். என்னைக்குமே சொல்றீங்க அக்கா, எங்க அக்கா, எங்க அக்கா, எங்க அக்காங்க, எங்க தங்கச்சிங்க, என் பொண்ணுங்க. எனக்கும் 4 வயசுல பொண்ணு இருக்கு, எனக்கும் 4 வயசுல பொண்ணு இருக்கு. இவங்க எல்லாமே அக்கா தங்கச்சி தான். சரிங்களா? எல்லாருமே எங்க அக்கா தங்கச்சி தான். வேடிக்கை சொல்றேங்க, 2003 இருந்து குழாக்குள்ள வரும்போது வந்து விஜய் ரசிகர் நானு. சரிங்களா? பாலியல் குற்றம் நடக்காது தமிழ்நாட்டுல, இந்த பாலியல் குற்றம் நடக்காது. என்னைக்குமே சொல்றேன், ஒரு வார்த்தை யாருமே சொல்லுங்க, என் அக்கா தங்கச்சி சொல்லுவாரு, எங்க அண்ணன் மட்டும் தான் சொல்லுவாரு. எங்க அக்காங்க, என் தங்கச்சிங்க எல்லாருமே சொல்லுவாங்க. எங்க அம்மாங்க, என் பிள்ளைங்க சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுங்க அதுக்காக வச்சாங்க. நெஞ்சில் குடியிருக்கும்ன்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, அந்த வீட்டுல இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு. ஒருத்தர் அதெல்லாம் வேணாம். என்னைக்குமே மனசார குடியிருக்கிறவர் எங்க அண்ணன். சரிங்களா? இது வரைக்கும் 36 வயசு எந்த துண்டு கட்சி நான் போறது கிடையாது. எங்க அண்ணன் போடுகிறேன். போதுமா? இப்போ இந்த இடத்துல இப்ப அவரோட விசில் எந்த அளவுக்கு பறக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஐயா, நான் சொல்ல மாட்டேங்க. இருங்க, நாங்க சொல்ல மாட்டோம். எங்க மகளிர் சொல்லுவாங்க, எங்க அக்காங்க சொல்லுவாங்க, எங்க தங்கச்சி தளபதி படம் வந்தா தமிழ்நாடு அதிரும், தளபதி வந்தா தான் தமிழ்நாடு உருப்பிடும். அண்ணனோட வளர்ச்சி எல்லாருக்கும் அதிர்ச்சி, இனி டிவிக்கே வளர்ச்சி. பெரம்பூர் தொகுதி உங்கள் விஜய். 234 தொகுதி டிவிக்கேதா தமிழ்நாடு, யாரும் கிடையாது தமிழ்நாடு. இது கொளத்தூர் இல்ல, தளபதி தொகுதி.